வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட விமர்சனமும் இல்லை, ப்ரமோஷனும் இல்லை. அப்புறம் என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சொல்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எல்லாரும் ஏன் போய் பார்க்கணும், பார்த்த எல்லாரும் ஏன் கொண்டாடுறாங்க? இப்போ தமிழ் சினிமா இருக்கிற சூழ்நிலையில ஹீரோயிஸ்தை விட நல்ல கதைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ரிசல்ட் தான் குடும்பஸ்தன், லப்பர் பந்து, அமரன், இப்போ வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்குமே. இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. ஒர்க் ப்ரெஷரு, ஃபேமிலி டென்ஷன், இப்படி பல பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு போனால் ஏண்டா வரீங்க அப்படின்னு சொல்லி அடித்து வெளுத்து அனுப்பிடுறாங்க. நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா, உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை மக்கள் ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, சிறந்த கதை, கதைக்கான நடிகர்களின் தேர்வு, படமாக்கிய விதம். நம்ம அப்பாவை ஞாபகப்படுத்துற சசிகுமார், நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்துற சிம்ரன். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. நம்ம அண்ணன் தம்பிகளை ஞாபகப்படுத்துற மிதுன், கமலேஷ். இது போக எதிர் வீட்டுக்காரரா MS பாஸ்கர், கீழ் வீட்டுக்காரரா பக்ஸு, அது மட்டும் இல்லாம குமரவேல். இவங்க எல்லாருமே தங்களோட நடிப்பை மிக சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். கேஷ்வா நகர்ல ஸ்ரீலங்கன் தபிள்ஸ் யாராச்சும் புதுசா வந்திருக்காங்களா? தனக்காக உழைக்கிற, உதவி பண்ற உறவுகளை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாவும் அழகாவே சொல்லியிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. நீங்க ஒருவருக்கு எதையும் எதிர்பார்க்காம செய்யற உதவி, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுறப்ப மற்றவர்கள் தாமாகவே வந்து உதவுவார்கள் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா யதார்த்தமா சொல்லியிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பான, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். என் மொழி, என் நாடு, என் ஜாதி அப்படின்னு பெருமை பேசாம மனிதம், மனிதாபிமானம், சமூக நல்லிணக்கம், அதன் மூலம் கிடைக்கும் உறவுகள் அப்படின்னு அனைத்தையும் நேர்த்தியா சொல்லியிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. சினிமா ஆசையில படம் தயாரிக்க வர புது தயாரிப்பாளர்களுக்கு நெத்தியடியா ஒரு பாடம் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள், $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் MRP என்டர்டைன்மெண்ட். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனருக்கு 24 வயசு தானாமா. திறமைக்கும் வயசுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா என்ன? தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി. சமூக நீதி, மத நல்லிணக்கத்தை சொல்லி கேட்டு வளர்ந்த நம்ம தமிழ் மண்ணில் மனித நேயத்தை வச்சு படம் எடுத்தா தோத்தாங்க போகும். விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார், குனியை வச்சு சுற்றுவாங்களடா. ஃபைனலா எங்க உயிர்மொழி சேனல் மூலமா நாங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மனிதாபிமானத்தை இவ்வளவு அழுத்தமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ற இந்த மாதிரியான படங்களை கொண்டாட தவறணும் அப்படின்னா கங்குவாக்களும் காலாக்களும் நம்மளை கதற விட தான் செய்வாங்க.